ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கனவா மீன் தான் வாங்கியிருக்கோம். கனவா மீனை எப்படி வாஷ் பண்ணுறோம், எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆல்னே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனை எடுத்து அதில் இருக்க தோலை தண்ணியில் காமிச்சிங்கனாலே நல்லா ஈஸியாக நம்மளால் அதை உரிக்க முடியும். அந்த தோலை உரித்து தூக்கி போட்டுட்டு தலையை லைட்டாக முறுக்கி எடுத்தால் பிரிச்சுட்டு வந்துடும். அதில் இருக்கிறதையும் தலை வேணான்னா தலையை தூக்கி போட்டுருங்க. கண்ணு நாங்கள் வேணாம் தூக்கி போட்டோம். தலையை தலைக்கிட்ட நடுவில் இது பண்ணிங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி இருக்கும், அது தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு தலையை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கனவா மீன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக் இதை பாருங்கள், எடுத்து அதையும் தூக்கி போட்டுருங்க. அதை முறுக்கி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரியே தான் எக்ஸஸெல்லாம் இருக்குது. அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு உள்ளே மண் இருக்கும், அதோட கருப்பாக இருக்கும், மண்ணாக நிறையா சில டைம்ஸ் வருது. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கல்லுப்பு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறையா வருது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம கல்லுப்பு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதிகமாக வரும், 2 மினிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.